அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். நாம இந்த நேரத்துல எல்லாருக்கும் வாழ்த்து சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், சென்ற வருடம் அதாவது 2024 நாம என்ன பயணம் செஞ்சோம் அப்படின்றது ஒரு சின்ன பார்வை. ஆஹ் தொடக்கத்துல இருந்தே ஒரு பார்வை பார்க்கலாமா அப்படின்றது திங்க் பண்ணேன். இதுல முதல்ல எப்பொழுதும் ஜனவரி வந்த உடனே ராமு சாருக்கும் வசந்தி மேடம்க்கும் பர்த்டே. அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் முதல்ல ராமு சார் வீட்டில். ராமு சாரோட பர்த்டே ஜனவரி 10 சென்ற வருடம். அதாவது இன்னும் இந்த வருடம் இருக்குது. அந்த நினைவு கூறல் தான் ஒரு அருமையான சந்தர்ப்பமா இருந்து எல்லாரும் மீட் பண்ணோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அன்னைக்கு. வேலம்மாள் மேடமும் வந்திருந்தாங்க. அங்க எடுத்த போட்டோஸ் தான் சாரோட வீட்டில். சாருக்கு அந்த வாழ்த்து படிச்சோம் நம்ம. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா நம்ம வசந்தி மேடம் மீட் பண்ணோம். வசந்தி மேடமை அவங்க வந்திருந்தாங்க, சென்னை வந்திருந்தாங்க, இந்தியாவுக்கு வந்திருந்தாங்க, கோவையில் தங்கியிருந்தாங்க. வசந்தி மேடமை மீட் பண்ணோம். வசந்தி மேடம் மீட் பண்ணப்ப அங்க அவரும் அவங்களையும் அவங்களோட சாரையும் மீட் பண்ணி அப்போ எடுத்துக்கிட்ட போட்டோ இது. அப்போ எல்லாரும் வந்திருந்தப்ப கல்யாணி மேடம் எல்லாருக்கும் வைரமுத்து சாரோட புக்கு கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தோட ஒரு படம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அதுக்கு அடுத்தது நம்மளுடைய மைண்ட் யுவர் மைண்ட் 1000வது ப்ரோக்ராம். மறக்க முடியாத ஒரு நினைவு, எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான நினைவா இருக்கும். நம்ம தங்கியிருந்த ஹோட்டல்ல அந்த இடத்துல பின்புறம் ஒரு அருமையான இடம். பின்னாடி பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் அந்த கடற்கரை கோயில் தெரியுது பாருங்க, ஷோர் டெம்பிள்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல லொகேஷன்ல நாங்க அருமையான ஒரு பொழுதை கழிச்சோம். அதாவது மதிய உணவுக்கு பிறகு இந்த படம் எடுக்கப்பட்டது. நல்ல ஒரு நினைவு. பிறகு எல்லாரும் சேர்ந்து எனக்கு வாழ்த்து தெரிவிச்சு எனக்கு ஒரு பெரிய மரியாதை செஞ்சாங்க. ஒரு gift எல்லாம் கொடுத்தாங்க. மறக்க முடியாத ஒரு நாள் அன்றைக்கு. நான் அந்த ஹோட்டல்ல எல்லாரும் கேதர் ஆகி அங்க ஒரு சின்ன ஒரு விழா, ஒரு அற்புதமான விழாவா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமா இருந்தது. அந்த தருணம் தான் இது. நைட்டு அங்கே அதே ஹோட்டல்ல மேல அந்த ஷோர் டெம்பிள்ல எல்லாரும் சேர்ந்து ஒரு இனிமையான பொழுது கழிச்சோம். கடற்கரை ஓரத்துல மேல இரவு நேரம் அருமையான ஒரு பொழுது. எல்லாரும் பாட்டு பாடினாங்க, ரொம்ப ரசிச்சாங்க. நல்ல ஒரு பொழுதா இருந்தது. விடியற் காலை காலை உணவு சாப்பிடும் போது அங்க எடுத்த படம் இது, அதே ஹோட்டல்ல. பிறகு மகாபலிபுரத்துல அந்த மகாபலிபுரம் அழகை ரசிச்சோம். போயிட்டு அங்க இருக்கிற சிற்பம், ரதம் எல்லாம் பார்த்தோம். ரவுண்ட் அடிச்சுட்டு அங்க உட்காந்து ஒரு போட்டோ எடுத்தோம். இனிமையான தருணம், மறக்கவே முடியாது. அது முடிச்ச பிறகு அன்றைக்கு நேரா நம்ம ஒரு ஹோட்டல்ல நமக்கெல்லாம் விருந்து கொடுத்தாரு ஸ்ரீதர் சாரு. அன்றைக்கு மத்தியானம் அவரோட பிறந்த நாளை ஒட்டி அவர் கொடுத்த விருந்து நிகழ்ச்சியில எல்லாரும் கலந்துக்கிட்டோம். ஒரு நல்ல பொழுதா இருந்தது. அன்றைக்கு வேலம்மாள் மேடமுக்கும் பர்த்டே. அவங்களுக்கும் ஒரு பர்த்டே சாங்லாம் பாடணும். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்ச்சி நம்ம ரிஃபாய் பாய் வந்திருந்தாரு. ரிஃபாய் பாய் மீட் பண்ணோம். அந்த ஹோட்டல்ல மீட் பண்ணப்ப அந்த சந்தர்ப்பம். அன்னைக்கு தான் நம்ம முதல்ல இவங்க நம்ம டாக்டர் அலமேல் மேடம் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோம். நம்ம அமுதா மேடம் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்தோம். ரிஃபாய் பாய் ஃபேமிலியே வந்திருந்தாங்க அன்றைக்கு. ரிஃபாய் பாயோட எடுத்துக்கொண்ட படங்கள் ஒரு இனிமையான பொழுது. அவர் எல்லாருக்கும் சால்வெல்லாம் போட்டு, எல்லாரும் வந்திருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு சால்வை போட்டு ஒரு புக்கெல்லாம் கொடுத்தாரு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அங்க லேடிஸ்லாம் சேர்ந்து அவங்க எடுத்துட்டாங்க இந்த படங்கள். பிறகு நான் நம்ம ரத்னவடிவேல் சார் கோவைக்கு வந்திருந்தாரு. முன்னாடியே ஒரு வருஷம் சென்ற வருடம் டிசம்பர் மாசமா அவரை மீட் பண்ணவரு. அவரோட ஃபேமிலியோட இருந்தாங்க. கோவை சென்ட்ரல் வரப்ப அவரை போய் மீட் பண்ணேன் நான். அந்த தருணம் இது. அவங்க மிஸ்ஸஸ் பிள்ளைங்க பேர பிள்ளைங்களோட மீட் பண்ணி அங்க எடுத்துக்கொண்ட படம். அதுக்கு பிறகு காயத்ரி யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாங்க. காயத்ரியை மீட் பண்ணோம். அதே நேரத்துல காயத்ரி மட்டும் மீட் பண்ணல, நம்ம பூபதியும் மீட் பண்ணோம். இன்னைக்கு இருக்கார் பாருங்க, பூபதி இருக்காரு. பூபதியை மீட் பண்ணோம். அன்றைக்கு இந்த இது நடந்தது. இப்படியாக அன்றைய பொழுது ஒரு நல்ல ஒரு பொழுதாக அமைஞ்சது. எல்லாரும் குரூப் போட்டோ எடுத்து அருமையான பொழுது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த சென்ற வருடம் இப்படி அருமையான பொழுதாக அமைந்தது. ஒரு நல்ல சந்தர்ப்பம், சந்திப்புகள்,
மறக்க முடியாத சந்திப்புகள், அதை நினைவு கூறும் வகையில் இந்த வீடியோ. மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆஹ் அன்பார்ந்த நன்றியும். உங்களுடைய பங்களிப்புக்கு இந்த பயணம் மேல் மேலும் வலுவடையும் என்று நம்புகிறேன். இன்றையிலிருந்து நம்மளுடைய இந்த பயணம் மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் பயணமாக மாறுகிறது. மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனலாக தான் இருந்தது, அந்த பேரை நம்ம மாற்றிருக்கோம். மைண்ட் யுவர் மைண்ட் வித் ஸ்டீஃபன் ராஜ் பேர் வந்து இனி இனி மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனலாக மாறி இருக்கு. மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனலில் பல கருத்தரங்கள் நடத்தலாம்னு திட்டமிட்டிருக்கோம். அதுவும் நம்மளுடைய அனைவரின் ஒத்துழைப்பிலும் நடக்கவிருக்கிறது. மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த இந்த நாள் ஒவ்வொரு நாளும் மிக அருமையான நாளாகவும், நிறைய நம்ம கத்துக்கிட்டு, நிறைய நம்ம மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து, நமக்கு தெரிந்தவற்றை பகிர்ந்து கொண்டு செல்வோம். இனிமை. இந்த நாளில் நான் வந்து இந்த வருடத்துல எனக்கு வெண்பா எழுத கற்றுக் கொடுத்தாங்க அமுதா மேடம். அதை மறக்க முடியாத, வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத நாள். நான்லாம் வெண்பாலாம் எழுதுவோமா அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனா வந்து வெண்பா எழுதுறதுக்கு இலக்கணம் பிரகாரம் எனக்கு கத்து கொடுத்து, நானும் ஒரு 10 15 குறள் வெண்பா எழுதிட்டேன். மற்ற வெண்பாக்களும் எழுதியிருக்கேன், எழுதி கொண்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு வரமாக நினைக்கிறேன் நான். அது அமுதா மேடம்க்கு நன்றி. கற்றலில் நிறைய இருக்குது, எந்த வயசுல வேணா கத்துக்கொள்ளலாம் அப்படின்றது. வெண்பா எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை, அதை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக, எனக்கு மட்டும் இல்ல பலருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மகிழ்ச்சியான தருணம். நன்றி அமுதா மேடம். நம்ம டீம் மெம்பர் அனைவருக்கும், குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் மகிழ்ச்சிகள் அந்த அன்பும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அடுத்து வரும் காலங்களை நாம் எதிர்பார்த்து இன்னும் சிறப்பாக நடத்துவோம். மகிழ்ச்சி. நன்றி.